ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த ரெண்டு சவுசோ வச்சு சவுசோ கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான வேலை டேஸ்டியாக சவுசோ கூட்டு பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவுசோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. வாசனை சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கூட்டு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சேம் அதே மெத்தடில் இன்றைக்கி நானும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி சாப்பிட தோணுதில்ல, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் சௌ சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. பெண்கள் தவறாமல் எடுத்துக்கணும். இடுப்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதுவும் சுண்டட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய், ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க, கரெக்டாக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், டேஸ்டியான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சேம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கூட்டு ரொம்பவே ஹெல்த்தி, பெண்கள் தவறாமல் சாப்பிடணும். பை.